ஹலோ அச்சீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ இன்னைக்கு டே 28 நார்செட் 11 கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோன்னு உறுதியாக படிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கான கொஷின் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் த நர்ஸ் கிவ் அ பேஷண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ஹாவ் செஸ்ட் டியூப் ரிமூவ்ட்? ஸோ செஸ்ட் டியூப் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷனில் ஹைப்பர் வென்டிலேட் ஜஸ்ட் பிஃபோர் த டியூப் இஸ் ரிமூவ், inhale as the tube is being pulled off, take a deep breath and hold it, then avoid Valsalva manual. ஆக்சுவலா செஸ்ட் டியூப் இன்சர்ட் பண்ணும் போதும் சரி, ரிமூவ் பண்ணும் போதும் சரி, என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்? டேக் அ டீப் பிரீத் அண்ட் ஹோல்ட் இட், அதுதான் பண்ணணும். ஓகே, ஹைப்பர் வென்டிலேட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை. தென் இன்ஹேல் அண்ட் புல் ஆகவும் இல்லை. இப்ப வல்சாவா மேனுவல் அதுதானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா வார்த்தையை ஒழுங்கா படிக்கணும். நம்ம ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், அவாய்ட் வல்சாவா மேனுவல் கொடுத்துருக்கான். அவாய்ட் பண்ணக்கூடாது, நீங்க இதுதான் பண்ணும், என்கரேஜ் வேணா பண்ணலாம். ஸோ அதனால்தான் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, டேக் ஏ டீப் பிரீத் அண்ட் ஹோல்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? The primary cause of abdominal ascites in a patient with cirrhosis of liver is. liver cirrhosisல அசைட்டிஸ் வரதுக்கான ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல இன்க்ரீஸ் வாசோப்ரெசின், இன்க்ரீஸ் சோடியம், டிக்ரீஸ்ட் சீரம் ஆல்டோஸ்டிரோன் அண்ட் டிக்ரீஸ் சீரம் ஆல்புமின். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இதே நானே கொஸ்டின் இப்போ சொல்லியிருக்கேன். ஆன்கார்டிக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. இந்த ஆன்கார்டிக் ப்ரெஷரை யார் மேனேஜ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்புமின் தான் மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அசைட்டிஸ் ஏன் வருது அப்படின்னா டியூ டு டிக்ரீஸ் லெவல் ஆஃப் சீரம் ஆல்புமின் லெவல் தான். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, டிக்ரீஸ் சீரம் ஆல்புமின் லெவல். தென் a client with status asthmaticus is in severe respiratory distress. The nurse should maintain the client with which position? Okay, status asthmaticus சொல்லிட்டாங்க, என்ன பொசிஷன் கொடுப்பீங்க? சிட்டிங் அப்ரைட், சுப்பைன், சைட் லைங், ப்ரோன். ஸோ ஃபவுலர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபவுலர்ஸ் இல்லாதப்ப சிட்டிங் அப்ரைட் ஆர் சிட்டிங் பொசிஷன். ஓகே, யூஸ்வலாக அந்த ட்ரைபாய்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. சிட்டிங் வித் லீன் ஃபார்வர்டு, இதுதான் வந்து கரெக்டாக சூப்பரான பொசிஷன் ஃபார் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ். ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாதனால சிட்டிங் அப்ரைட் அதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், a nurse encourage a post-operative patient to move legs. Contracting the leg muscles helps to prevent which post-operative complication? ஸோ என்ன செய்யறாங்க, ஒரு போஸ்ட் ஆப் பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள போஸ்ட் ஆப் எக்ஸசைஸ், இந்த லெக் மசில் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. ஏன் இந்த லெக் மசில் மூவ்மெண்ட் பண்ணணும்? ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு பாருங்க, ப்ளூரசி, ஹைப்போஸ்டாட்டிக் நிமோனியா, போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், பல்மனரி எம்பாலிசம். யூஸ்வலா இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ்ல பேஷண்ட் மூவ் ஆகாம இருந்தா என்ன ஆகும்? தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் டிவிடி ஃபார்மேஷன். டிவிடி ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்? அது எம்போலையா மாறும். அந்த எம்போலை எங்க போகும்? பல்மனரி போறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன செய்வோம், அந்த காஃப் மசில் எக்ஸசைஸ், குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், ஓகே, இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணும் ப்ரீ ஆப்பாவே. ஸோ திஸ் ஆர் யூஸ் டு ப்ரிவென்ட், ஹெல்ப்ஃபுல் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் பல்மனரி. ஆப்ஷன் டி, பல்மனரி எம்பாலிசம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், a female patient is diagnosed with gonorrhea. The nurse should assess her for which of the following? So gonorrhea இருக்க பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் லோவர் அப்டாமினல் பெயின், மசில் ரிஜிடிட்டி, அன்ஸ்டெடி கெய்ட், ரெட்டிஷ் ரேஷ் ஆன் த இன்னர் தை. ஸோ கொனேரியா இஸ் எஸ்டிடி. மசில் ரிஜிடிட்டியோ அன்ஸ்டேபிள் கெய்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த other option should be lower abdominal pain தான். So correct answer option A, lower abdominal pain. Next, a patient with congestive heart disease is given digitalis. Which of the following indicate earliest manifestation of digitalis toxicity? ஃபர்ஸ்ட் டிஜிட்டாலிஸ் என்னன்னு தெரியணும். டிஜிட்டாலிஸ் நத்திங் பட் டிஜாக்சின். டிஜாக்சின் டாக்ஸிசிட்டியோட சைன் என்னன்னு கேட்குறாங்க. இயர்லியஸ்ட் சைன் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல ஹைப்போகெலிமியா இருக்கு, டாக்கிகார்டியா இருக்கு, நாசியா வாமிட்டிங் இருக்கு, கைனகோமாஸ்டியா. ஹைப்போகெலிமியா
டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி இருந்துச்சுன்னா ஹைப்போகெலிமியா வருமே தவிர அது இயர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. தென் டாக்கி கார்டியா வராது, பிராடி கார்டியா வேணா வரலாம், அப்ப அதுவும் கிடையாது. கைனகாமாஸ்டியா இருக்கும், இட்ஸ் அ ரேர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டிஜிட்டல் டாக்ஸிசிட்டி தான், டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி தான். ஆனா அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்க, இயர்லியஸ்ட் ஃபியூச்சர் அப்படி கேட்கறாங்க. அப்ப இயர்லியஸ்ட் ஃபியூச்சர் என்ன, நாசியா அண்ட் வாமிட்டிங் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, nausea and vomiting. Next, a 47-year-old male is admitted with acute myocardial infarction. அதான் MI யோட அட்மிட் ஆறாங்க. He is cold and clammy and has severe substernal chest pain with dyspnea. Which of the following intervention nurse should implement on priority basis? Cold clammy extremity, MI ல cold clammy extremity with chest pain dyspnea இருக்கு. என்ன இன்டர்வென்ஷன் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல அட்மினிஸ்டர் அடினலின் இன்ட்ராகார்டியாக் கிடையாது. நெக்ஸ்ட், ப்ரொவைட் லைட் பிளாங்கெட், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பிளேஸ் எ பேஷண்ட் இன் செமிஃபவுலஸ் கேன் பி டன். லாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், அட்மினிஸ்டர் மார்பின் பை ஸ்லோ ஐவி புஷ்ஷும் பண்ணுவோம். ஆனா இது ரெண்டுத்துல எது முக்கியம், மார்பின் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, அட்மினிஸ்டர் மார்பின் பை ஸ்லோ ஐவி புஷ் தான். Next question, the electrolyte balance in the body is regulated by which of the following system? Kidneys, parathyroid, heart and liver. So we all know kidney தான். நம்மளுக்கு அந்த ஏபிஜிலே படிப்போம் நம்ம. ஆசிட் பேஸ் இம்பேலன்ஸோ இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸோ மெயின்டைன் பண்ற மெயின் ஆர்கன் என்னது, கிட்னி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ, கிட்னிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் lactulose 20 grams to be administered to a patient through gastric tube. On hand is lactose syrups 10 gram per 15 ml. How much will the nurse will give? So இது drug calculation, desired dose. Desired dose என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ நீங்க கொடுக்க போறீங்க. desired dose 20 gram, available dose 10 grams in 15 ml. அப்ப ஃபார்முலா என்ன, D by A by Qன்னு சொல்லுவாங்க. desired dose எவ்வளோ 20 divided by available dose எவ்வளோ 10 into 15. ஏன் into 15? so 15 ml 10 gram இருக்கு. அப்ப 15 into 2, அந்த இப்ப இந்த 0 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 15 into 2 வரும், that will be 30 ml. அப்ப கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ, ஆப்ஷன் டி 30 ml தான். ஓகே, தென் லாஸ்ட் கொஸ்டின், ரீசனிங்ல இருந்து கம்ப்ளீட் த சீரீஸ். அதான் இமேஜ் பேஸ்ட்ல இருந்து லுக் கேர்ஃபுல்லி அட் த சீக்வன்ஸ், வாட் ஷுட் கம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல பாருங்களேன், மேலே 3 டாட் இருக்கு, அப்புறம் 2 டாட்டா இருக்கு, அப்புறம் 1 டாட். அந்த டாட்ஸ் வந்துட்டு கம்மியாயிட்டே போகுது. கரெக்டா 3 2 1 முடியுது. இங்க பாருங்க 0 டாட்டு, 1 டாட்டு, 2 டாட். அப்ப இங்க 1 டாட் முடியறது 1 டாட்னா அப்ப அடுத்தது என்ன இருக்கணும், 2 டாட் இருக்கணும், அப்புறம் 3 டாட் இருக்கணும். அந்த மாதிரி சீரீஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. எஸ், இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 1 தான் ஆன்சர். கரெக்டா, புரியுதா? 3 2 1 0 1 2 அப்படின்னு மாறுது. அப்பனா இங்க என்ன வரணும், 3 2 1 தான் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்த இமேஜ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கொஞ்சம் லைக்ஸ் கம்மியாயிட்டே வருது, லைக் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.